வெல்கம் டு அன்கார் ஸ்பீட். நான் உங்கள் எம்எஸ்வி. வெயில் மழைன்னு பைக்கில் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. அது இல்லாமல் இந்த டிராஃபிக்கில் பைக் ஓட்டும் போது இடுப்பு வலி, முதுகு வலி, நமக்கு தேவையில்லாத ப்ரெஷரும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பேசாமல் பைக் விலையில் ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கம்மி காஸ்ட்டில் ஒரு கார் வாங்கினீங்க அப்படின்னா அழகாக ஸ்மூத்தாக நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டும் வரலாம். வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியோட மால், பீச் அப்படின்னு ஒரு அவுட்டிங்கும் போயிட்டு வரலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கார் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் 5 லட்ச ரூபாய் கீழே எத்தனை கார் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். $5 லட்ச கீழே மொத்தம் 6 கார் இருக்குங்க. 4.99 லேக்கில் மாருதி சுசுக்கியோட வேகனார் இருக்குது. 4.70 லேக்கில் மாருதி சுசுக்கியோட செலரியோ இருக்குது. 3.70 லேக்கில் மாருதி சுசுக்கியோட ஆல்டோ K10 இருக்குது. 3.50 லேக்கில் மாருதி சுசுக்கியோட எஸ்பிரஸோ இருக்குது. என்னடா மாருதி சுசுக்கி காராக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? குறுக்க இந்த கௌசிக் வந்தான 2 மாடல் வந்திருக்குங்க. ஒன்று 4.57 லேக்கில் டாட்டாவோட கியோகா, இன்னொன்று 4.30 லேக்கில் ரெனால்ட்டோட குவிட். மொத்தம் இந்த 6 கார் வந்து அண்டர் 5 lakhs பட்ஜெட்டில் இருக்குங்க. இதில் எந்த கார் பெஸ்ட்டு, எந்த கார் உங்கள் யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்த கார் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இன்ஜினை பொறுத்தவரை எல்லாமே 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். கியாகோ மட்டும் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். வேகனாரில் செகண்ட் வேரியன்ட் இருக்கு, 1.2 லிட்டர் அண்ட் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கு. பட் அது 5 lakhs பட்ஜெட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த காரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வேகனார், எஸ்பிரஸோ, ஆல்டோ K10 இந்த மூணுமே 66 bhp பவரும் 91 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. செலரியோ எடுத்தீங்க அப்படின்னா 67 bhp பவரும் 91 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெனால்ட் குவிட் 67 bhp பவர் 91 Nm டார்க். டாடா டியோகோ மட்டும் 85 bhp பவரும் 130 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாடா டியோகோ கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. மைலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 lakhs பட்ஜெட்டுக்கு கீழே கார் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியங்க. வேகனார் பொறுத்த வரைக்கும் 23 kmpl மைலேஜ் கொடுக்குது. ஆல்டோ K10 அண்ட் எஸ்பிரஸோ இது ரெண்டுமே 25 kmpl மைலேஜ் கொடுக்குது. செலரியோ எடுத்தீங்கன்னா 26 kmpl மைலேஜ் கொடுக்குது. டாடா டியோகோ 20 kmpl, ரெனால்ட் குவிட் 22 kmpl மைலேஜும் கொடுக்குது. ஸோ மைலேஜை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அன்டவுட்டபிள் செலரியோ தான் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பூட் ஸ்பேஸ். வேகனார் 341 லிட்டர், செலரியோ 313 லிட்டர், ரெனால்ட் குவிட் 279 லிட்டர், மாருதி எஸ்பிரஸோ 240 லிட்டர், ஆல்டோ K10 214 லிட்டர் அண்ட் டாடா டியோகோ 242 லிட்டர். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிரஸோ 180 mm அண்ட் ரெனால்ட் குவிட் 182 mm. மற்ற எல்லா காருமே வந்து 170 mm தாங்க. ஆப்வியஸ்லி பூட் ஸ்பேஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா வேகனார் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா மாருதி எஸ்பிரஸோவும் ரெனால்ட் குவிட்டும் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். காரோட இன்கிரஸ் எக்ரஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டாடா டியோகோ கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாமே பெட்டர் சாய்ஸ் தான். டாடா டியோகோ மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு ஏஜ்டு பீப்புள் உட்காந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு சாய்ஸ். சிட்டி டிரைவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ டவுட் எல்லாமே பெட்டர் கார். நீங்கள் எந்த காரை வேணாலும் நீங்கள் வந்து யோசிக்காமல் வாங்கலாம். சிட்டி டிரைவ் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. அண்ட் இன்டீரியர், நீங்கள் கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோர் ஸ்பேஸ் கொடுக்குறது அப்படின்னா வித்தவுட் எனி டவுட் நான் வேகனார் தான் சொல்லுவேன். ஏன்னா வேகனார் வந்து ஒரு சின்ன புரட்சியே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அந்த செக்மெண்ட்டில் அதிகமாக சேல் ஆன காரு, நிறைய பேருக்கு வந்து அது ஒரு விருப்பப்பட்ட ஒரு கார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் சேஃப்டி ரேட்டிங். ஸோ சேஃப்டி அப்படின்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் மாருதி சுசுகி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க மைலேஜில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் குவாலிட்டியில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டாட்டா எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மைலேஜும் ரீசனபிளாக இருக்கணும், பில்ட் குவாலிட்டியும் ரீசனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாடா டியோகோ 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆல்டோ K10 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. எஸ்பிரஸோ, வேகனார் அண்ட் குவிட் இது 3 சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்கு. செலரியோ வந்து கிராஸ் டெஸ்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஓகேங்க. இப்போ இதில் எந்த கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்.
நான் காமனாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 5 lakhs 10 lakhs நீங்கள் பட்ஜெட் வந்து நீங்கள் செலவு பண்ணுறதால எந்த காருமே மோசமாக இருக்காது. நீங்கள் ப்ராப்பரான டிரைவிங் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மினிமம் 10 years வந்து உங்களுக்கு வந்து எல்லா காருமே வந்து உழைக்கும். பட் ஒவ்வொரு கார்லையும் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த 6 கார்லையுமே நீங்கள் மினிமம் சேஃப்டி அண்ட் பில்ட் குவாலிட்டிக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா டாடா டியோகோ உங்களுக்கான பெட்டர் சாய்ஸ். மைலேஜுக்கு நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா மாருதி செலரியோ உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ். கேபின் ஸ்பேஸ் அண்ட் பூட் ஸ்பேஸ்க்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா நோ டவுட் வேகனார் தான் உங்களுக்கான பெட்டர் சாய்ஸ். கம்ப்ளீட்டாக நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன். எனக்கு பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆல்டோ கேட்டன் நினைக்கலாம். எனக்கு பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு ஒரு சின்ன எஸ்யூவி லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் மாருதி எஸ்ப்ரெஸோ. ஓவரால் ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வித்தவுட் எனி டவுட் நீங்கள் வேகனார் ஆர் செலரியோ நீங்கள் வந்து போகலாம். இந்த வீடியோவில் 5 lakhs பட்ஜெட்டு கீழே இருக்க 6 கார் என்ன, அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, உங்கள் ப்ரியாரிட்டிக்கு எந்த கார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்தால் அதையுமே நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஏதாச்சும் கார் 5 lakhs கீழே இருக்க பட்ஜெட்டில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் பற்றி பேசுவோம். தேங்க்யூ.